svsivaeditz நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி டபுள் கலர் 3 கலர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு தளபதி அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பேர் டைப் பண்ணணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ ஃபாண்ட்டுங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. முன்னாடியே நீங்கள் ஃபாண்ட்டு கொடுத்துக்கணும், அப்போ தான் இது கரெக்டாக வரும். ஃபாண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு அப்படி வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நான் ஃபாண்ட் ஏதோ ஒரு ஃபாண்ட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ கலர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. இதில் டெக்ஸ்ட் லேயர் அது 3வது ஆப்ஷன் இருக்கும். இதில் இமேஜ் போட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. இதில் இந்த கருப்பு இதை கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கரெக்டாக டபுள் கலர் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் 3 கலர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வராது. வேணா எக்ஸாம்பிள் கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வராது. 3 கலர் அப்படின்னா, டபுள் கலர்னால் கரெக்டாக வரும். 3 கலர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வரவே வராது. அதனால் எப்போதுமே நீங்கள் இமேஜ் வைக்கிறப்ப டபுள் கலர் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 3 கலர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வராது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இமேஜ் நீங்கள் வைக்கிறப்ப டபுள் கலர் தான் வைக்கணும். 3 கலர் அதனால் நீங்கள் வைக்கக்கூடாது. அதனால் சரி, இப்போதைக்கு நான் இதை வச்சுட்டு இப்போ ஸ்டோக் இந்த இதுக்கு இது இந்த கலர் கொடுங்க, எல்லோ கலர் கொடுங்க. அப்போ தான் இந்த இதுக்கு ஸ்டோக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா தளபதி அந்த இதுக்கு எல்லோ கலர் கொடுக்கணும். இந்த மாதிரி அம்மா அந்த இதுக்கு நீங்கள் ஒயிட் கலர் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஒவ்வொரு கலர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஷேடோ ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் எப்படி 3 கலர் வைக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும்.